Hello guys, welcome to Tamil Online Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டேபிள் காயின் ஐடியோ வைட் லிஸ்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஐடியோ வந்து இதில் போச்சு, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சு. நிறைய யூசர்ஸ் நம்ம குரூப் மெம்பர்ஸ்லாம் $1000 மேலே ப்ராஃபிட் வந்து பார்த்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் லான்ச் பேட் இதில் வந்து இருக்குது கொஞ்சம் நல்லாவே வந்து காம்படிஷன் இருக்குது. அதே மாதிரி நிறைய யூசர்ஸ் போன டைமை விட நிறைய யூசர்ஸ் வந்து என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வீடியோ போட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். சரியா, ஏன் எல்லாரும் வீடியோ போட சொல்கிறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் கிடையாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து நான் சொல்கிறத கவனித்து பண்ணால் மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரியா, சரி ஓகே. ஷார்ட்டாக சொல்லிக்கணும் அப்படின்னா யோகைஸ்வாப் வந்து சேஃபால் வாலெட்டில் ஏர்ட்ராப் கொடுத்த ஒரு காயின். ஸோ இது சிகேபி நெட்வொர்க்கில் வந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்களோட காயின் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஒயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உங்கள் அட்ரஸ் வந்து ஒயிட் லிஸ்ட்டில் வின் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஐடியோவில் கலந்துக்கலாம். ஐடியோனா என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு காயின் வர்றதுக்கு முன்னாடி சீப்பான ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பை வந்து இவங்க வந்து ஒயிட் லிஸ்ட் மூலமாக வந்து கொடுப்பாங்க. சரியா, சரி ஓகே. இதில் இந்த ஒயிட் லிஸ்ட்டை ஜாயின் பண்ணிக்கணும்னா பெரும்பாலும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த சேஃபால் வாலெட். ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் கூட நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன், சேஃபால் வாலெட் ஏர்ட்ராப் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏர்ட்ராப் இந்த யோகைஸ்வாப் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பேலன்ஸ் மட்டும் தான் அதர் யூசர்ஸுக்கு வந்து கிடைக்கும். சரியா, சரி ஓகே. இந்த ஐடியோவில் கலந்துக்கணும்னா என்னெல்லாம் தேவைப்படும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஐடியோ பற்றிலாம் நிறைய வீடியோஸ்லாம் வந்து மேக்ஸிமம் போட்டதே கிடையாது. காரணம் என்னன்னா லாட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் போடாததுக்கு காரணம் என்னென்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்காக வராது, டெவலப் ஆகாது, அப்பாகாது, நம்ம இன்வெஸ்ட் பண்ண டவுன் ஆயிரும், லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து போடாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து யூசர்ஸ் ரிக்வெஸ்ட்டுக்காக வந்து போடுறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி என்ன ஆனாலும் அதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு. ஸோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு இவங்க வந்து லாஸ்ட் ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸ் ஆனதுனால இதுவும் வந்து சக்ஸஸ் ஆகும். மேக்ஸிமம் லாஸ் ஆகாட்டாலும் ப்ராஃபிட் கம்மியானாலும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால வந்து நானும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணனா உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் ப்ரோ, இது டவுட் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்மால் அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $10-20 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா $300. சரியா, அதாவது மினிமம் அமௌண்ட்டே கிடையாது. ஆக்சுவலி ஒரு $10 நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்போ $10 $300 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வச்சு ஜாயின் பண்ணிக்க தேவை உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த yokaiswap.com. ஸோ இது வந்து எங்கே போனோம் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து முழுக்க நான் சேஃபால் வாலெட் வழியாக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் வந்து இதில் வந்து சொல்ல போகிறேன். சரியா, ஏன்னா நான் அது வழியாக தான் ஜாயின் பண்ணேன், நான் பண்ணதை தான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். சரியா, ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சேஃபால் வாலெட்டுக்கு போய்க்கோங்க. சேஃபால் வாலெட்டுக்கு நீங்கள் வந்து போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சிகேபி வந்து ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சில் இருந்து வாங்கி இங்கே வந்து அனுப்பிக்கோங்க. சரியா, வேலெட்டில் போய் சிகேபி அனுப்ப தெரியும் தானே, சிகேபியை கிளிக் பண்ணி ரிசீவ் அட்ரஸ் எடுத்திங்கன்னா ஒரு அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸுக்கு எக்ஸ்சேஞ்சிலேருந்து விட்ரா பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலேருந்து வேலெட்டுக்கு சிகேபி மூவ் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து சிகேபி வாங்கி அனுப்பிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் $50 $100னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5000-10,000 சிகேபி வாங்கி இங்கே வந்து அனுப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஒன்ஸ் நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்லேயே ரிசீவ் ஆயிரும். சிகேபி நெட்வொர்க் வாஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த லான்ச் பேடில் கலந்துக்கணும் அப்படின்னா சிகேபி நெர்வஸ் நெட்வொர்க்கில் கலந்துக்க முடியாது. சிகேபி கார்டுவோக்கன் நெட்வொர்க்கில் தான் கலந்துக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேலெட்டில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஆப்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிட்ஜுன்னு இருக்கும் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் பிரிட்ஜ், கர்சரை பார்த்துக்கோங்க, அதில் சிகேபின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் இந்த மாதிரி வரும். நெர்வஸ் நெட்வொர்க்கிலேருந்து கார்டுவோக்கன் நெட்வொர்க்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் பண்ணுறதை அப்படி வீடியோ ஸ்லோ மோடில் போட்டுக்கோங்க, ப்ளே ஸ்பீடு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி போகும். இது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிகேபி காயின் எவ்வளோ காயின் நீங்கள் வந்து அனுப்பணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 25,000 காயின் கொடுத்துருக்கேன். எவ்வளோ டாலர் ஒர்த்து, $342 ஒர்த்து. ஸோ அந்த $342 நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா $300 தான் மேக்ஸிமம். 42 நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா மார்க்கெட் வந்து பேடாக இருக்குது. சப்போஸ் இந்த லான்ச் பேட் இன்னும் 4 நாள் இருக்குது, அதுக்கு முன்னாடி இன்னும் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா
அப்போ தான் நமக்கு வந்து $300 கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸுக்காக கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சுனாலும் நமக்கு வந்து அந்த மேக்ஸிமம் லிமிட் வரணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட விஷயத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு $10 $20 கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, உங்கள் ஓன் ரிஸ்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் யூசர் ரிக்வெஸ்ட்டுக்காக போடுற வீடியோ. சரியா, திரும்ப நான் வந்து சொல்லிக்கிறேன். சரி, அடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த USD இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இதில் வந்து கண்டினியூ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஃபீஸ் வந்து போகும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து போங்க பாருங்கள். டோட்டல் ஃபீ ஸ்மால் அமௌண்ட் தான். சரியா, அந்த ஃபீஸ் வந்து போகும். ஒன்ஸ் வந்து ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், நேராக வாலெட்டோட ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடுங்க. ஃப்ரண்ட் பேஜில் வந்து CKPன்னு டைப் பண்ணுங்கள். ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஐ மீன் என்னென்னா புதுசாக இந்த CKP கார்டு ஓக்கன் டோக்கனை வந்து ஆட் பண்ணுறீங்க. சரியா, வேலெட்டில் ஃப்ரண்ட் பேஜில் வந்தீங்கன்னா ரைட்டு டாப்பில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த CKPன்னு டைப் பண்ணுங்கள். இந்த 2 வரும். சரியா, இதில் வந்து இந்த கார்டு ஓக்கனை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெர்வஸ் நெட்வொர்க்லேருந்து கார்டு ஓக்கன் டோக்கனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரியா, கன்வெர்ட் பண்ணதும் ஒரு 2 or 3 minutes ஆகும் வர்றதுக்கு. ஃபஸ்ட் இங்கே டிடெக்ட் ஆகும். அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் எங்கே போச்சுன்னே காயின் தெரியாமல் நீங்கள் வந்து பயந்துருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகி CKP கார்டு ஓக்கனாக வந்துடும். ஓகே, ஸ்டெப்பு முடிஞ்சு இப்போ நம்ம வந்து CKP கார்டு ஓக்கனாக கன்வெர்ட் ஆகியாச்சு. இந்த மாதிரி தான் காமிக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், Yokaiswap இந்த ஒரு என்ன ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இந்த ரெட் கலரில். ஸோ இதான் வந்து Yokaiswap வெப்சைட். ஸோ இது எங்கே போனோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா DApsன்னு இருக்கும், செகண்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இது வரும். ஸோ அதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த சிவப்பு கலரில் இருக்கிற Yokaiswap இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். சரியா, ஒன்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போன பிறகு நம்மளோட நோக்கம் என்ன, இதுக்கு எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லிக்விடிட்டி ஆட் பண்ண வந்திருக்கோம். லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா ஒரு AMMனா வந்து சொல்லியிருப்போம்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ லிக்விடிட்டினா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாதி நீங்கள் வந்து $50 வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. $50 வச்சுருக்கீங்கன்னா $25 CKPயும் $25 யோக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டி இருக்கும். யோக்குனா என்ன அப்படின்னா இந்த Yokaiswapோட ஓன் டோக்கன் தான் வந்து யோக். சரியா, ஸோ அப்போ நம்மக்கிட்ட CKP தானே இருக்குது. அப்போ எப்படி நம்ம பாதி அமௌண்ட் யோக்கு பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் 25,000 CKP இங்கே வந்து நான் கார்டு ஓக்கனாக மாற்றினேன்ல. ஸோ நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாதியை, அதாவது 12,500 யோக்காக மாற்றுறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிரும், பாதி CKP பாதி யோக்குன்னு வந்து மாறிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இதில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடுன்னு இருக்கும். ஸோ அந்த ட்ரேட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு 12,000 ஐ மீன் நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட் இப்போ 10,000 CKPனா 10,000ல் பாதி எவ்வளோ, 5,000. ஸோ அந்த 5,000 CKPயை யோக்குன்னு கொடுத்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் ஸ்வாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாதி அமௌண்ட் ஆஃப் CKP வந்து யோக்கா வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட $50 CKP வந்து $25 யோக்காவும் $25 CKPயாகவும் இருக்கும். சரியா, ஸோ இது $300 வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பாதி அமௌண்ட் கொடுத்து ஸோ பாதி அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லிக்விடிட்டி பூல் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். டாப்பில் ஆட் லிக்விடிட்டின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆட் லிக்விடிட்டி இந்த இதுலேயே வந்து இருக்கும். சரியா, டாப்பில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் லிக்விடிட்டின்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் லிக்விடிட்டியில் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா யோக்கியும் நீங்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட இருந்த CKPயை பாதி யோக்காவும் பாதி CKPயாக மாற்றிருக்கோமா. ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து பூலில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரியா, லிக்விடிட்டி பூலில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் அமௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. இதிலே மேக்ஸிமம் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். சரியா, அது என்ன அப்படின்னா ஃபீஸில் கொஞ்சம் டிடக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து ஃபுல் அமௌண்ட் ஆஃப் CET கொடுக்க முடியாது. என்கிட்ட பேலன்ஸ் வந்து 12,500 இருந்தாலும் 12,475 ஒர்த்துள்ள யோக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். சரியா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொடுத்து சப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 2 or 3 minutes டைம் எடுக்கும். சரியா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வெளியே வந்துக்கிட்டு திரும்ப கூட உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா, எதுவுமே வந்து இந்த இவங்க வெப்சைட்டில் இன்ஸ்டண்ட்டாக நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு 2 or 3 minutes டைம் எடுத்து தான் நடக்கும். சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சப்ளை நம்ம பண்ணது ஃபெயில்டுன்னு கூட வரும், ஆனால் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை, அதனால் பண்ணுறோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஆட் ஆயாச்சு இந்த மாதிரி காமிக்கும் எல்பி டோக்கன் இன்னொரு வாலெட். ஓகே, இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் 12,475 சிகேபி, அடுத்து 863 யோக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எல்பி டோக்கன். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. எல்பி டோக்கன் 0.03 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா அந்த 0.03 கொண்டு ஃபார்மில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்ம் ஆப்ஷன் இதில் வரும் அப்படின்னா இந்த கீழே வந்து செகண்ட் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பூல் அண்ட் ஃபார்ம்னு இருக்கும். அதில் ஃபார்மை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யோக் அண்ட் சிகேபின்னு இருக்கும். சரியா, ஸோ அந்த யோக் அண்ட் சிகேபியில் ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் என்ன கேட்கும், நம்ம யோக் அண்ட் சிகேபி அங்கே லிக்விடிட்டி பூலில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதை இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எனபிள் கிளிக் பண்ணோம். எனபிள் கிளிக் பண்ணால் தான் ஃபீஸ் போகும். ஒன்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ண பிறகு செகண்ட் வந்து என்ன கேட்கும், ஸ்டேக் எல்பின்னு கேட்கும். அதாவது நம்ம அங்கே வந்து ஆட் பண்ண எல்பி டோக்கனை இங்கே வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸ்டாக்கிங்க்கு 238 ஏபிஆர் கிடைக்குது. சரியா, ஸோ இந்த வந்து ஸ்டாக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது எவ்வளோ கேட்கும், மேக்ஸிமம், அதாவது ஸ்டாக்கிங் எல்பி டோக்கன். ஸோ இதை வந்து மேக்ஸிமம்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், எல்பி டோக்கன் டன், ஆட் ஆகியாச்சு. ஸோ இது ஆட் பண்ணதுக்கு நமக்கு வந்து ரிவார்டு வந்து யோக்கா வந்து கிடைக்கும். நம்ம லேட்டராக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரியா, யோக்கு வந்து அந்த ஸ்டாக்கிங் ரிவார்டு நம்ம சிகேபியும் யோக்கா ஆட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு வந்து ரிவார்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஒரு 5-10 பிறகு நல்லா வந்த பிறகு நீங்கள் வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணி செல் பண்ணி நீங்கள் சிகேபியாக கூட லேட்டர் வந்து மாற்றிக்கலாம். சரியா, ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம வந்து எல்பி டோக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஒயிட் லிஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்கான மெயின் ப்ரொசீஜரை வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டைரெக்டாக ட்விட்டருக்கு போயிருங்க. ட்விட்டரில் போய் இந்த கெலீம் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், ஜிலீம் சரியா .io. ஸோ இந்த லிங்குக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னா யோகைஸ்வாப்பை ஃபாலோ பண்ணிக்கணும், ஸ்டேபிள் கோயை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து ஒரு ரீட்வீட் வந்து பண்ணிக்கணும். அடுத்து வந்து யோகைஸ்வாப் டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே வந்து சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஸோ நீங்கள் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக ஒன்று கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஆன்சர் கொஸ்டின். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் எல்லோரும் பண்ணிடுவீங்க. இதில் என்ன அப்படின்னா அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேஜ் இதுதான் வந்து என்னோட எல்பி டோக்கன் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த பேஜ் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்பி டோக்கன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். சரி, அந்த கடைசி ஸ்டெப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து தான் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஆன்சர் கொஸ்டின் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட L2 அட்ரஸ் கேட்கும். ஸோ அந்த L2 அட்ரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட யோகைஸ்வாப்பில் போய் வேலெட்னு இருக்கும். ஸோ அந்த வேலெட்டில் போனீங்க அப்படின்னா இதோ இருக்கு பாருங்கள், L2 சிகேபி பேலன்ஸ்னு இருக்குல்ல. ஸோ இந்த அட்ரஸ் தான். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம உங்களோட வேலெட்டோட பிஎன்பி அட்ரஸ் தான். சரியா, ஐ மீன் சேஃபால் வேலெட்டோட பிஎன்பி அட்ரஸ் தான். ஸோ அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணோன்னா நீங்கள் வந்து யோகைஸ்வாப்புக்குள்ளே போய் டாப்பில் வேலெட்டுன்னு இந்த ஒரு வேலெட் சிம்பிள் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த அட்ரஸ் தான் நமக்கு வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகும். ஸோ நல்லா L2 சிகேபியான்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் கொஸ்டினில் அந்த வேலெட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே டிக்குன்னு இருந்ததுன்னா அவ்வளோதான், நம்ம வந்து லான்ச் பேடில் வந்து கலந்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். இந்த லிங்க் வந்து யோகைஸ்வாப் ட்விட்டரில் கொடுத்துருங்க. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த போஸ்ட்டை வேணால் நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, இதோ இருக்குது இந்த லிங்க் தான். ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா, ஓகே கைஸ், இதான் கைஸ் இந்த யோகைஸ்வாப் லான்ச் பேடில் கலந்துக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதோட ரிசல்ட்டு அதே மாதிரி இதுக்கூட அலோகேஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து கடைசி நேரம் இன்னைக்கு February 17 முடியுதா. ஸோ இதுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் February 18 நமக்கு வந்து தெரியும். இதோட நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்ளைட் பண்ணுவேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் டவுட்னாலும் அந்த நம்ம தமிழ் கிரிப்டோ சேட் டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ இதான் நான் பண்ணதை அவ்வளோ ஸ்டெப்பே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை தெளிவாக பார்த்தாலே நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.